கிளப்பிட்டு போறீங்க? அப்பட ஓமனே நாங்க அண்ணே போட்டா போட்டா மாப்பிள்ள ஓடி போயிட்டானே. மாப்பிள்ள ஓடி போயிட்டானா? நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன இந்த கல்யாணத்துல நிக்க வச்சு கழுத்தறுத்துட்டீங்களா? வருத்தப்படாத, நாங்க இருக்கமில்ல, நீ எதுவும் கவலைப்படாத. இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கணும். தைரியமா இருக்கு. முத்துராமலிங்கம், என்னப்பா இது விளையாடுறியா? இன்னைக்கு மட்டும் அந்த கல்யாணம் நடக்கல, நாளைக்கு 18 பட்டி பஞ்சாயத்துக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய வரும். யோ, என்னையா பெரிய 18 பட்டி? அன்னைக்கு என்ன சுப்ரீம் கோர்ட் வக்கீல் மாதிரி மீதி முறைக்கு நின்னீங்க, இன்னைக்கு மாப்பிள்ள ஓடி போட்டானே, என்ன பண்ண போறீங்க? ஓய், ஏறி நேரத்துல என்ன ஊத்துற? என்ன பண்ணி அது பண்ணி உங்களுக்கு தெரியும். அவங்கிட்ட மரியாதை போடா. கொஞ்சம் சும்மா இருங்க. முத்துராமலிங்கம், அன்னைக்கு பஞ்சாயத்துல இந்த பொண்ணை வீட்டு மருமகளை ஏத்துக்கிறதா நீங்களா முன்னுக்கு வந்து முடிவு சொன்னீங்க. அத நாங்களும் ஏத்துக்கிட்டோம். இன்னைக்கு என்னடான்னா மாப்பிள்ளை காணங்கிறீங்க. என்னப்பா அதெல்லாம்? தலைக்கு மேல வெள்ளம் வந்துருச்சு, அப்புறம் என்ன அர்த்தம் கருத்தான்னு பேசிக்கிட்டு மூத்த ஓடிட்டானா இளையவன் இருக்கான்ல, அவனை தாலி கட்ட சொல்லுங்க. அதான நியாயம். இது என்னையா நியாயம்? அவன் சொல்றதுல என்ன தப்பு? அது எப்படி இளையவனுக்கு? என்ன இளையவனுக்கு? அவன் வீட்டுக்கு பட்சம் போட்ட பொண்ணு அப்புறம் ஆத்துல அப்படி சொல்லுவாங்க. வாக்கு தவறாதான் தான் பெரிய மனுஷன். இவனுக்கு எல்லாம் எதுக்கு எடுப்புல வேட்டி? யோ, அன்னைக்கு பஞ்சாயத்துல எல்லாத்துக்கும் நானாச்சுன்னு நெஞ்ச நம்பிச்சுட்டு பேசுறேன். இஞ்சிட்டுனா என்னையா அர்த்தம்? அர்த்தம் என்ன அர்த்தம்? யோ, நிறுத்தியா? அட நிறுத்துங்கப்பா. ஆளுக்கு பேசாம அவங்க என்னதான் முடிவு சொல்றாங்கன்னு பாப்போம். முடிவு என்னையா முடிவு? பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும், அதான் ஏன் முடிவு. அவன் என் அக்கா மகனாலும் இவன் வீட்டுக்கு பரிசம் போட்ட பொண்ணு அடுத்தவனுக்கு விட்டு கொடுத்தா அதை கூட்டி கொடுக்கற மாதிரி அர்த்தம். வேணா கூட்டி கொடுக்கலாம்னு கேளுங்க, நானே கட்டிக்கிறேன். Hey!
போதும் என்ன முடிவு பண்ணிட்டு வந்தீங்க? தள்ளி விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது கங்கையா இருந்தா என்ன, காவிரியா இருந்தா என்ன? இதுக்கு முன்ன நீ கிராமத்துக்கு வந்தது இல்லையா? ஆமா நீங்க நீ மச்சனே கூப்பிடலாம். சரிடா. எனக்கு ஒன்னும் கல்யாணம் ஆகல. இளநீ சாப்பிடலாமா? ஓ சாப்பிடலாமே. இளநீ பறிச்சு கொடுங்க. எனக்கு தேனே மரமே தெரியாது. நீ வண்டிக்காரன் வரண்டி. ஏய் வண்டிக்காரா இங்க வா. ஏய் யார பத்தி வண்டிக்காரன் சொன்ன? யார் தெரியுமா உனக்கு? என்னமே வேணும்? இளநீ பறிச்சு போடு. அவ்வளவுதானே. டேய் வேதாளம், அந்த மரத்தை நெல்லீர் பறிச்சு போடு. ஓ நீதான் மரம் ஏற மாட்டல, நம்ம ராமசாமி கூப்பிடு. ஏன் நீ பறிச்சு போட மாட்டியா? அது இல்லம்மா, நீ தான் பறிச்சு போடணும். நீ இந்த வீட்டு வேலைக்காரன் தானே? பெரிய தொலை மாதிரி பேச ஏற மரத்துல நாக்கு பிடிச்சு அறுத்துருவேன். யாரு வேலைக்காரன்? ஏய் பொட்டு சும்மா இரு. இத பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இவரோட வேலைக்காரன் இல்ல. பொட்டு இவங்களோட புருஷன், தாலி கட்டின புருஷன். ஆமா சார் தான் என் புருஷன். திருப்திதானே? இதுக்காதானே கூட்டு சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க? தாலி கட்டில வர புருஷன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? புருஷனா இருந்து சொன்ன தப்பு இல்ல. இதான் தட்டு கிட்ட குடும்பமாச்சே. கட்டிக்க ஒண்ணு கட்டல கொண்டு. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, ஜாக்கிரதை. இருந்தாலும் நீ கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது மச்சா. பரவாயில்ல, எனக்கு அப்பாட்டிங்கிற பாக்கியம் கிடைச்சது. உண்மையிலே என்ன மதிக்கிற நிஜம்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னை நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு மச்சா. வேணாம் பொட்டு, அதை என்னால் தாங்கிக்க முடியாது. நீ கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உன் மனசுலதான் இடம் இல்லைன்னு நினைச்சேன். இந்த வீட்லயும் இடம் இல்லைன்னு சொல்றியே, எப்படி மச்சா? சின்ன வயசுல இருந்து நீதான் என் புருஷன் நினைச்சு வாழ்ந்தவள. செத்துட்டேன், உன் மச்சான் செத்துட்டேன்னு நினைச்சுக்க போட்டு. என்ன யாராவது புரிஞ்சுக்கோங்க. பொட்டு
உன் முடிவை சொல்லிட்டு போ. உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் மச்சா. அதுக்கு நான் தடையாவே இருக்க மாட்டேன். முன்ன பின்ன யோசிக்காம பட்டியல் மச்சான தப்பா சொல்லிட்டீங்க. அதான் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்த கல்யாணத்தை பொறுத்தவரை நீங்க எப்படி நிரபராதியோ அதே மாதிரி மச்சான நிரபராதி. மச்சானோட வாழ உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். மச்சா படிக்காத ஆளா இருந்தாலும் பக்குவப்பட்ட மனுஷன். எத்தனையோ முறை நாங்க தனியா இருந்திருக்கோம். ஆனா அது மனசு தடுமாறினதில்லை. ஊர்ல உள்ள எல்லா விடல பிள்ளைங்க மனசுலையும் கனவு புருஷன் மச்சான் தான். படுத்து எந்திரிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. அதுகிட்ட கொஞ்சோண்டு அன்பை காட்டி பாருங்க. ஆசையா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேச பாருங்க. மச்சான் மனசு உங்களுக்கு பிடிக்கும். நீங்க என் மச்சானோட சந்தோஷமா வாழணும். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். அன்னைக்கு நான் இருந்த நிலைமையில எல்லாம் சரின்னு பட்டுச்சு. அதனாலதான் கட்டின புருஷனை கூட பார்க்காம கழுத்துல கட்டின தாலிய கழட்டி எரிஞ்சிட்டேன். வேலைக்காரங்கன்னு மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டேன். இன்னைக்கு நான் வாழணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணு தன் உயிரையே கொடுத்திருக்கா. தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துருங்க. அவ ஆசைப்பட்டபடியே நீங்களும் நானும் சந்தோஷமா வாழணும். அப்பதான் பொட்டு உயிரை விட்டதுக்கே அர்த்தம் இருக்கும். அப்பா, நீ எப்ப பேச ஆரம்பிச்சியோ அப்பவே அவன் போயிட்டாமா. என் பொண்ணு போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே போயிட்டுதான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது, அவ எனக்குன்னு ஒரு பெரிய கடமை விட்டு போயிருக்காரு. கவலைப்படாதம்மா, உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்காம என் உசுர் போகாது. பூமணி, உங்க அண்ணன் வந்திருக்காரு, வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. பியூட்டிஃபுல். இவ்வளவு மிஸ் பண்ண
இவ்வளவு அடையாம விட மாட்டேன். வாங்க. எங்க அண்ணன் மேல கைய வச்ச பெத்த அப்பம் கூட பார்க்க மாட்டேன், கொன்னுடுவேன். சின்னவனே, அவனை நம்பாத. அவன் குழந்தை முகத்துல ஒரு கொலைகார. அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நம்ம குடிய கெடுத்துருவான். அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத. எங்க அண்ணன் இந்த வீட்டுல தான் இருப்பான். பிடிக்காத யாரா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளில போலாம். எனக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம். சின்னவனே, போயா வாங்க. நீ வாங்க. எல்லா தப்பு எந்ததான். திடீர்னு கீழே விழுந்த கை காலால இழுத்த மாதிரி ஒரு ஃபீலிங். கண்ணுல இருட்டுச்சு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நிதானமா தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. எல்லாம் சேர்ந்து யாரோ பெரிய மலையாள மாத்துக்கிற வச்சு எனக்கு சூன்யம் பண்ணிட்டாங்களாம். பொட்டு சத்த பல நிதானம் வந்தாலும் நடக்க முடியாம கிடந்தேன். இதெல்லாம் அப்பாக்கு எப்படி தெரிய வைக்கிறது? அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. என்ன இது சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு ஒண்ணுமே நடக்கல. நீ எதுக்கும் காரணம் இல்லைன்னு சொன்னா கேளு. நீ பெரிய மனுஷன்டா, பெரிய மனுஷன். என்னால இந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும் நினைச்சேன். ஆனா நீ அவளை இந்த வீட்டுக்கே மருமகளா கொண்டு வந்துட்டேன். பெரிய மனுஷன்டா. இத பாருமா, என் மேல உனக்கு கோவம் இருக்கத்தான் செய்யும். என்ன மன்னிச்சிடுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம்.